கிராமத்தோட எல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிரட்டுற தொனியில கையில பெரிய அரிவாளோட, கட்டையில அமர்ந்திருப்பாரு. இல்லைன்னா சிலை வடிவில இருப்பாரு. இல்லைன்னா குதிரை மேல இருக்கிற மாரி கம்பீரமா நிக்கக்கூடிய எல்லை தெய்வம் தான் கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. இவரு சிறு தெய்வ வழிபாடுகள்ல முக்கியமான தெய்வமா கருதக்கூடியவர்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல அந்தந்த கிராமத்துல வலம் வரதா இன்றளவிலும் நம்பப்படுது. என்னதான் இது அந்த காலத்துல சொல்லியிருந்தாலும், இன்னைக்குமே இந்த சிறு தெய்வ வழிபாடு நமக்கு முன்னவங்க வழிபாடுகளை ஒண்ணா இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. தப்பு செய்யறவங்கள தலையில அடிக்கக்கூடிய முதல் தெய்வமா இந்த கருப்புசாமியை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த கருப்பு தெய்வம் இன்னைக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக நடமாடுதாங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த காலத்து மக்கள், பழைய மனிதர்கள் சொல்லுவாங்க, முன்னவங்க மூத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் கேட்டிங்கன்னா இந்த கருப்புசாமியை பற்றி கேட்டிங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கருப்புசாமியை பார்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நல்ல முறுக்கு மீசை, முட்டை முட்டை கண்ணோட, நெத்தியில் பெரிய பட்டை, ரோசாப்பு மாலையோட, வீச்சர்வாலும் வேல்கம்பு ஈட்டியா இடையில இட்டுக்கிட்டு, இடவளரிய தோளில் போட்டுக்கிட்டு, வேட்டை நாயை முன்ன விட்டுட்டு போகிற ஒரு பேர் தான் கருப்புசாமின்னு. அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களையும் சரிங்க, கோவில் விழாக்கள்ல முக்கியமான ஒரு விஷயமா கருப்பசாமி வேட்டைக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது இன்னைக்குமே மக்கள்ங்கிறது செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இது ஒரு ஐதீகமாவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. அதாவது ஊரை காக்கக்கூடிய தெய்வமா கருப்புசாமி, பெண் தெய்வங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கிறதாவும், தீய சக்தியை அழிச்சு நீதியை நிலைநாட்ட அவதரிச்ச கடவுளாகவும், தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்புசாமி குல தெய்வமாவே இருந்துட்டு வராரு. குலதெய்வம் மட்டும் இல்ல, அந்த காலத்துல எல்லாமே ஊரை காக்கிறதுக்காக, நல்ல காரியத்துக்காக உயிர் நீத்த வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் கருப்புசாமி மாதிரி காவல் தெய்வமா உருமாறி இருக்கிறாங்கன்னு அவங்கள வழிபடக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கருப்புசாமி வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடுகள் வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் தென்படுங்க. அதாவது கருப்புசாமி பல இடங்கள்ல உருவத்தோடு இருப்பார், உருவம் இல்லாமலும் இருப்பார், குத்துக்கள் வடிவில் இருப்பார், இல்லைன்னா அந்த நடுகள் வடிவில் கூட அமைஞ்சிருப்பார். அருவமாவும் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் எல்லாமே பல கோவில் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. தானா உருவான குத்துக்கள் வடிவில் வீற்றிருக்கக்கூடிய தான் கருப்புசாமி, அதாவது தன்னாசியப்பன் பேருண்டு. நடுகள் சொல்றது எப்படி எல்லை காக்கக்கூடிய நினைவிடமோ அதே மாதிரிதாங்க கருப்புசாமி எல்லைப்புறத்துல நின்று ஊரை காக்கக்கூடிய தெய்வமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு சில பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, அதாவது அவங்க காலத்துல கருப்புசாமியை நேர்ல பார்த்ததா, சந்தன வாசமும் செவ்வாது வாசமும் புணுகு வாசமும் கலந்து அப்படி ஒரு வாசனைங்கிறது வருமா. கூடவே பார்த்தீங்கன்னா சுருட்டு வாசங்கிறது சேர்ந்து வந்துடும். நாலா பக்கமும் பார்த்தா ஏதாவது ஒரு சத்தங்கிறது கேட்டுட்டே இருக்குமா. அது என்ன சத்தம்னு நல்லா கவனிச்சு பார்த்தா சலங்க சத்தமும் சாட்ட சத்தமும் குதிரை குதிச்சு குடிச்சு ஓடுதுல அந்த சத்தமும் கேட்டிருக்குது. நல்லா உத்து பார்த்தா நல்ல முறுக்கு மீசை, முட்டை முட்டை முழிக்கண்ணா, நெத்தியில பட்டை, ரோசாப்பு மாலை, வீச்சர் வாளோட, வேல்கம்பு ஈட்டிய இடையில சொருகிட்டு, இந்த வளரிய தோளில் போட்டுக்கிட்டு ஊரை காக்கிறதுக்காக காவலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாமே நடந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, காவல் காக்கக்கூடிய தெய்வம் தீமை செஞ்சா தண்டனை தருவாருங்கிறதும் பெரும்பாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடு மாடுகளை களவாடிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டங்கிறது பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி ஊரில் பொறுத்த வரைக்குமே இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அன்றைய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட இன்றைக்குமே இது வருஷமாக இந்த காவல் தெய்வத்துக்கு ஒரு திருவிழாவை எடுத்து இந்த மாதிரி குலசாமியை நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கிறது இருந்துக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலானவங்களுக்கு இந்த கருப்புசாமிங்கிறது குலதெய்வமாகவும் இருப்பார். கடவுளை அருள்வாக்கு சொல்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு இந்த குலதெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கெவுளி வாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பள்ளி சத்தமிடுறத வச்சு கூட பெரும்பாலும் இந்த குலதெய்வ வாக்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இந்த கருப்புசாமி கூட தொடர்புடைய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு வருது. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சாமிக்கு பிடிச்ச மாதிரி கெடா வெட்டி பொங்க வச்சு அவருக்கு இந்த பட்டு வேட்டை கட்டி பட்டு துண்டு போட்டு பன்னீர் தெளிச்சு ரோசாப்பு மாலை போட்டு அவருக்கு பிடிச்சது சுருட்டு பனைமரத்துக்கல், அதே மாதிரி இந்த புகையில காதோல கருகுமணி இப்படி எல்லாம் வச்சு படைச்சு அவரை வருந்தி அழைச்சி வழிபாடு செய்யறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமி வராதவங்களுக்கும் சாமி வந்துடும். அந்த அளவுக்கு சிறப்பான விஷயமா இருக்குன்னு சொல்லலாங்க. அப்படி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தோட பேர் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.
பல குடும்பங்கள்ல குலதெய்வமா குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முன்னோடி தெய்வமா இருக்கக்கூடிய இந்த கருப்பு சாமியை மக்கள் எந்த விதத்துல நம்புறாங்க, எதுக்காக நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊரா இருக்கட்டும், ஊரை காக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த நிலம் வீடு பயிர்களை இந்த தீய சக்திகள் அண்டாம இருக்கிறதுக்கு, இந்த பேய் பிசாசு இந்த திருடர்கள் காக்கக்கூடிய காவல் தெய்வமா இன்னைக்குமே தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு நம்பக்கூடிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா கருப்பு சாமி நம்பப்படுறாரு. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும், பாதிக்கப்படுறவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பரவலா இருக்கக்கூடிய உண்மையான தெய்வம், நீதி தெய்வம் சொல்லக்கூடியவர் இந்த கருப்பு சாமின்னு சொல்லலாங்க. கருப்புசாமி முன்னிலையில எல்லாமே சத்தி செஞ்சுட்டா அது பழிக்குன்னு சொல்றாங்க. பொய் சாட்சி சொல்றவங்கள அவர் தண்டிப்பார்னு சொல்றாங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லலாங்க. பெரும்பாலும் இவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா கையில் அறிவாளோட முறுக்கு மீசையோட காட்சியளிக்கக்கூடியவர் தான் கருப்பு சாமி. பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை போய் வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு, இந்த தெய்வத்தை வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு துணிச்சல், ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறது கிடைக்குமா. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாமே, இந்த கருப்புசாமி கோவில், இந்த முனியப்பன், இந்த ஐயனார்ப்பன் கோவில்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊரில் நடுவுலலாம் பெரும்பாலும் இருக்காதுங்க. ஊரோட எல்லையில் இந்த ஏரி, இந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பெரும்பாலும் இந்த காவல் தெய்வமாக இருக்கும். ஒன்று சிலை வடிவில் இருக்கும், இல்லைன்னா இந்த நடுக்கல் மாதிரி வீரக்கல் மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. சரி, யார் இந்த கருப்புசாமி? இவர் எப்படி தோன்றினாரு? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சகல ஜீவராசிக்கும் எல்லா ஊருக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்புசாமி அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 முறையில் சொல்லப்படுது. ஒன்று சிவபெருமானுடைய அம்சமாகவும், இன்னொன்று சீதையோடைய குழந்தையா, அதாவது வால்மீகி தற்பை பைய கிள்ளி போட்டு அதுக்கு உயிர் கொடுக்க அதுதான் கருப்பண்ணசாமியா மாறினதா சொல்றாங்கன்னு சொல்லுறாங்க. அதாவது ஒரு முறை பார்த்தீங்கன்னா சீதா தேவி தன்னுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய இந்த லவணியும் பூசணியும் பெரும்பாலும் முனிவர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு காட்டுக்கு போறாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை தாயை தேடிக்கிட்டு போயிருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால்மீகி முனிவருங்கிறது அதிர்ச்சி ஆயிடுறாரு. குழந்தை காணலையே. சீதாதேவி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சின்னதா தர்ப்பை புல்ல கிள்ளி அந்த தொட்டில்ல போட்டு தூங்க வைக்கிறாராம். அந்த சீதாதேவி பார்க்கறதுக்கு முன்னாடியே தேடிட்டு போன குழந்தை பார்த்தீங்கன்னா சீதாதேவி பார்த்துடுறாங்க. அந்த குழந்தையும் கூட்டிட்டு வராங்க. தொட்டில்ல அதோட குழந்தையாவே இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே சீதாதேவி ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதாவது நெருப்பை மூட்டி அதுல 2 குழந்தையும் தாண்டி வர சொல்றாங்க. உண்மையான குழந்தைங்கிறது தாண்டி வந்துருது. ஆனா அந்த தர்ப்பை புல்ல பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு ஆகி வருதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா தர்ப்பை புல்லுல உருவாகி இருக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த சூடு தாங்க முடியாம கண்ணங்கரேன்னு நிக்குது. அப்பதான் தன்னுடைய உண்மையான குழந்தைய சீதாதேவி கண்டுபிடிக்கிறார். ஆனாலுமே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா என்னையும் உங்களுடைய மகனா ஏத்துக்கங்க, உங்களுக்கு காவலா இருந்து உங்களை மட்டும் இல்லை இந்த ஊரையும் காப்பேன்னு சத்தியம் பண்ணி தராங்களாம். அவர் தான் அந்த கருப்புசாமி. தர்ப்பப்பையில பிறந்ததால கண்ணங்கரேன்னு இருந்ததுனால கருப்பண்ண சாமினும் கருப்பசாமினும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுறாங்க. இது ராமாயண காலத்துல தொடர்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது இன்னைக்கு வரைக்குமே மக்களால நம்பிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா வருதுங்க. குறிப்பா இவர் தமிழ்நாட்டுல காவல் தெய்வங்களை மிக முக்கியமான தெய்வமா, குறிப்பா பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே காவலா இருக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறாருன்னு சொல்லலாம். கருப்புசாமி கையில அருவாள், வில்லு, அம்பு ஏந்தி பெரிய கண்களோட கோபமான தோற்றத்தோட ஊர் எல்லையில காவல் தெய்வமா இருக்கிறத இன்னைக்கும் பல ஊர்களை உங்களால பார்க்க முடியும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமி வழிபடுறதால என்ன நடக்குன்னு கேட்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புசாமி காவல் தெய்வங்கிறதால இவரை போய் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நம்பிக்கைங்கிறது உண்டாங்க. இவர்கிட்ட போய் வழிபாடு செஞ்சா பிரச்சனை தீருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நியாயமான காரியத்துக்கு துணையா நிற்பாருங்கிறது பலருக்குமே உண்மையை நம்பக்கூடிய விஷயம்தான். போய் வஞ்சகம் செய்யக்கூடியவங்களை தண்டிப்பாரு. எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாளா ஒரு நிலுவையில வழக்கு இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, தொழில் ரீதியா போட்டி இருக்குது, தடை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல வழிபடக்கூடிய தெய்வம் இந்த கருப்புசாமி வழிபாடு தான். பயம் நீங்கிறது மட்டும் இல்லாம மன தைரியங்கிறது கொடுக்கும். மன உளைச்சலால், கடுமையான மன உளைச்சலால இருக்கிறேன், மனசோர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனையிலிருந்து என்னால வெளிவர முடியல, உடம்புலையும் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கோவில்ல வழிபாடு செய்யக்கூடிய வழக்கங்கிறது உண்டுங்க. அதாவது கருப்புசாமி கோவில்ல வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கிறது இன்னைக்கும் இருக்குது. கடுமையான கண்திஷ்டி இருக்குது, தோஷம் இருக்குதுன்னா அதை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுளா, குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய கடவுளா, நம்பிக்கையோடு வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு, நேர்த்தி கடனோடு வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு அந்த காரியங்களை நிறைவேற்றி தரதுல ஒரு முக்கியமான தெய்வமா, காவல் தெய்வமா இந்த கருப்புசாமி இருந்துட்டு வராது.
தீராத நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவ சக்தி வாய்ந்தவராகவும் இவர் இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவரை பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய முறைனா, நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை குறிப்பா வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான். தினமுமே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா தினமுமே தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். வீட்டிலே இருந்து கூட ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசாமியே நமகன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்புங்க. இவருக்கு வேண்டிய விஷயம் எல்லாமே பணமோ பொருளோ இல்லை. பொய் சொல்லாம தூய்மையான மனசோட ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே கருப்புசாமி உங்களுக்கு கூடவே நின்று துணையா நின்று காப்பாருங்கிறத உண்மை. சொல்லக்கூடிய மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்புசாமியே நமக, அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்த சொல்லி தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க, நீங்க வேண்டியது கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கருப்புசாமி பத்தி பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.